ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் ஏர் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்க கேபின் க்ரூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபீமேல். ஸோ இந்த கேபின் க்ரூ ரெக்ரூட்மெண்ட் ஒன்லி ஃபார் ஃபீமேல். ஸோ மென்னுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ பெண்கள் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த ரெக்ரூட்மெண்ட் படி ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகலனாலையும் உங்களுடைய ரிலேஷன், உங்களோட சிஸ்டர் யாருக்காவது யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கேபின் க்ரூ ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். என்ன எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்ட் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் தான். சரிங்களா, 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லை ஃபியூச்சர் ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து இந்த கான்ட்ராக்ட் டேர்ம் வந்து மாறும். சரிங்களா, ஸோ எவ்வளோ ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 400 வேகன்சி இருக்குது. ஸோ ஓபிசிக்கு வந்து 153யும், ஜென்ரலுக்கு 200 வேகன்சியும் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து எஸ்சிக்கு 28ம், எஸ்டிக்கு 19 வேகன்சிஸும் இருக்குது. சரிங்களா, ஸோ யார் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் 2 கேட்டகரியாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேபின் க்ரூவாக ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதே போல் ட்ரெயினி கேபின் க்ரூ. ஸோ இது வந்து யாருக்குன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு. சரிங்களா, நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரெயினி கேபின் க்ரூவுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கேபின் க்ரூ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 2017 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ஏஜ் 18 to 35 இயர்ஸாக இருக்கணும். ஸோ எஸ்சி எஸ்டி அப்படி இருந்தால் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ ட்ரெயினி கேபின் க்ரூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் வந்து 18லேருந்து 27, அதாவது 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் 27 ஆயிடுச்சு உங்களுக்கு முடிஞ்சுது அப்படின்னாலையும் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் கிளைம் பண்ணலாம். அதாவது 32 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் ஓபிசியாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர் கேட்டகரியில். ஓகே, என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன். ஸோ எனி டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி, ஓகேங்களா. இல்லை டிகிரி படிக்கல, வேறு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 10th +2 அப்படின்னு படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிகிரி. சரிங்களா, 10th +2 + 3 இயர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அதாவது கிராஜுவேஷன் எல்லா டிகிரியும் பொருந்தும். சரிங்களா, இன்ஜினியரிங், மெடிக்கல் எதுவாக இருந்தாலும் டிகிரி அப்படிங்கிறது எல்லா டிகிரியுமே பொருந்தும். ஸோ அப்புறம் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அது இல்லை அப்படின்னாலையும் ஸோ 10th +2 அப்படிங்கிறத முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிகிரி ஏதாவது படிச்சிருக்கணும். சரிங்களா, பேச்சுலர் டிகிரி ஏதாவது படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் கேட்ரிங் டெக்னாலஜி ஆர் ட்ராவல் அண்ட் டூரிசம். ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து டிப்ளமோ படித்து முடிச்சிருக்கணும். அதாவது 10+2 + ஒரு 3 இயர் டிகிரி கோர்ஸ். சரிங்களா, இல்லாட்டி 10+2 + டிப்ளமோ கோர்ஸ். டிப்ளமா கோர்ஸில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி அண்ட் ட்ராவல் டூரிசம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்று டிகிரி இருக்கணும், இல்லாட்டி இந்த டிப்ளமோ எலிஜிபிள் இருக்கணும். சரிங்களா, ஸோ இவங்க தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேபின் க்ரூவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, ட்ரெயினிக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல, ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ எல்லாருமே யாரெல்லாம் ஃப்ரெஷர் அப்படிங்கிற இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாத பெண்கள். ஸோ அவங்க தான் வந்து இந்த ஜாபுக்கு வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹைட் இருக்கணும் 160, அப்புறம் எவ்வளோ பிஎம்ஐ இருக்கணும் 18 to 22, விஷன் எவ்வளோ, கண் பார்வை திறன் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மட்டுமே வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஜாபுக்கு. சரிங்களா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இந்த ரெக்ரூட்மெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி இந்த ஜாபுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ டைரெக்டாக நீங்கள் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆகஸ்ட் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் நடக்கக்கூடிய வாக்கின் இன்டர்வியூவில் டைரெக்டாக நீங்கள் போயிட்டு கலந்துக்கலாம். சரிங்களா, ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடக்குது. சரிங்களா, ஸோ இந்த அட்ரஸ் இருக்குது, இந்த வென்யூவில் நீங்கள் போயிட்டு கலந்துக்கலாம். இல்லை ஃப்ரெஷர் நியூ ஜாயினி அப்படின்னா ட்ரெயினியாக நீங்கள் வந்து ட்ரெயினி கேபின் க்ரூவுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து
ப்ரிலிமினரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ன அப்படின்னா ஹைட் அண்ட் பிஎம்ஐ செக் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு குரூப் டைனமிக்ஸ் அண்ட் பர்சனல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று வைக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய கொடுத்துருக்க ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸோ உங்களை வந்து குரூப் டைனமிக்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த குவாலிஃபை ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜோனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஏர் இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஸோ இதில் போனீங்கன்னா கேரியர் பேஜில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8/2017. எப்போ இருந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/7/2017. ஸோ 10 ஜூலை 2017 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 1/8/2017 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஜாபோட சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 பர் மந்த் வந்து கொடுப்பாங்க. அதாவது ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது 15,000 பர் மந்த். அப்புறம் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா 21,000 ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் தகவல்களுக்கு அதிகமான டீமோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.